அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் டெக்னாலஜி தமிழரும் தொழில்நுட்பமும் GE 3252 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்குரிய அரியர் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ்லாம் மறக்காமல் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இதெல்லாம் கவர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாமில் மறக்காமல் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் வந்து தமிழ் அண்ட் டெக்னாலஜி தமிழரும் தொழில்நுட்பமும் GE 3252 இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம கொடுத்த எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம கமெண்ட் ஆப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஈஸியாக வந்து பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. இது பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிரெடிட் தான். இருந்தாலும் வந்து இந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரியர் எக்ஸாம் இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் பைத்தான் எக்ஸாம் வந்து இருக்கும். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இதை கிளியர் பண்ண முடியாமல் இருக்கீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை எந்த அளவுக்கு நல்லா படிச்சிருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் அல்கோரிதம்ஸ் அதே மாதிரி அதுக்குரிய சின்டெக்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும். அப்படின்னா தான் இந்த பேப்பரில் உங்களால் வந்து பாஸ் ஆக முடியும். ஸோ நல்ல மார்க்ஸை எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வெறும் தியரிட்டிக்கலாக படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் எந்த கொஸ்டின் பார்த்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கோடிங் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சின்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்கோரிதம்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஓரளவு கவர் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அல்கோரிதம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அல்கோரிதம்ஸ்லாம் கவர் பண்ணுங்கள். இந்த பைனரி சர்ச்சு அதே மாதிரி லீனியர் சர்ச் இந்த மாதிரி இருக்க சர்ச் கான்செப்ட்டும் சார்ட்டிங் பபுள் சார்ட் இந்த மாதிரி இருக்க அந்த சார்ட்டிங் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ்னு வர எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைல் ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு கொஸ்டின்னாலும் அதுக்குரிய எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸும் ஒரு சில டைம் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் பைத்தான் ப்ரோக்ராம் இல்லாத கொஸ்டினே இருக்காது. எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டினாக பைத்தான் ப்ரோக்ராம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதனால் பைத்தான் ப்ரோக்ராம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பைத்தானே உங்களுக்கு ஈஸி தான். இருந்தாலும் நீங்கள் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப பேசிக்காக நீங்கள் பாருங்கள். அதாவது சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக வந்து இன்புட் வாங்குறதுக்கு அவுட்புட் வாங்குறதுக்கு என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட் மினிட்ல படிக்கிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நல்லா ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் லாஸ்ட் மினிட்ஸில் இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சின்டெக்ஸ் பாருங்கள், அல்கோரிதம்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னா ஃபஸ்ட் 2 லைனும் லாஸ்ட் 2 லைனும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு ஊடாலுக்கு ஒரு 2 லைன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மக்கப் பண்ணீங்க அப்படின்னா இல்லை அல்கோரிதம்ஸை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ஓரளவு வந்து மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டாக பாருங்கள் ஈஸியாக வந்து புரியும். ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 + 2 அப்படின்னா 9. ஸோ அந்த 7ங்கிறத தனியாக ப்ரோக்ராமில் வாங்குவாங்க. 2 அப்படிங்கிறது தனியாக ப்ரோக்ராமில் வாங்கி ஸோ அதை சம் பண்ணுறதுக்கு தனியாக ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் 9 அப்படின்னு கொண்டு வருவாங்க. இதான் வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாருங்கள். ஸோ எதை வந்து 7 வாங்குறாங்க எது 2 வாங்குறாங்க ப்ராசஸ் எதில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே அல்கோரிதமும் சரி ப்ரோக்ராம்ஸும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பைத்தான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்பட வேணாம். நீங்கள் வந்து கான்செப்டை பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக அந்த பேப்பர்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணிடுங்க. சிலபஸ் ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ஸில் இதெல்லாம் விட்டுறேன் நான் இந்த இது மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் ரிலேட்டடாகவும் கேட்குற சான்சஸ் இருக்குது. டவர்ஸ் ஆஃப் கனா இந்த மாதிரி இருக்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மெஜாரிட்டியாக எல்லா கான்செப்ட்டும் தியரிட்டிக்கலாக பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் சின்னதாக வச்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவு உங்களுக்கு சின்டெக்ஸ் தெரியும் அப்படின்னா அந்த சின்டெக்ஸை கொடுத்து கூட எக்ஸாம்ஸ்க்கு வந்து பண்ண பாருங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலும் எந்த ஒரு கொஸ்டின் எழுதினாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, சின்டெக்ஸ் கொடுங்க. ஸோ அதே மாதிரி அந்த கொஸ்டினாக முடிஞ்சளவு அந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த லைனே முடிஞ்சளவு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். அவங்களே கோடிங்கை கேட்டாங்க அப்படின்னா வளவலன்னு தியரி எழுதாங்க, கோடிங்கை மட்டும் நீங்கள் எழுதுங்க. அதுக்கே மார்க்ஸ் ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ மேக்ஸிமம் ஏதர் சாய்ஸில் உங்களுக்கு ஒரு சைடு ப்ரோக்ராமும் ஒரு சைடு வந்து தியரி கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வெறும் ப்ரோக்ராம் எழுதினால ஃபுல் மார்க் கிடச்சிரும். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு ஸோ ப்ரோக்ராம்ஸ் தெரியாதனா மட்டும் தியரிட்டிக்கல் கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். மெஜாரிட்டியாக நீங்கள் நல்லா பார்த்துட்டு போங்க, எல்லாமே கவர் பண்ணிடுங்க. ஸோ எதை படிக்கணும் இல்லை கண்டிப்பாக ஒரு அல்கோரிதம்ஸும் ஒரு ப்ரோக்ராம்ஸும் முடிஞ்சளவு பார்த்து வச்சுக்கோங்க, மக்கப் பண்ணாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் அரியர் எக்ஸாம் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாமல் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.